உன் இதயத்தின் முடிவில்லா அழகையும் நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறாய். அந்த நினைவு ஒரு சாதாரண புரிதல் அல்ல. அது உன் ஆன்மாவின் ஆழத்திலிருந்து எழும் ஒரு விழிப்பு. நீ யார் என்பதை மீண்டும் அறியும் ஒரு புனிதமான தருணம். பல ஆண்டுகளாக வாழ்க்கையின் பல சத்தங்களுக்குள் மறைந்து கிடந்த உன் உண்மையான குரல் இப்போது மீண்டும் ஒலிக்க ஆரம்பித்திருக்கிறது. உன் வாழ்க்கை இப்போது உன்னையே கவனிக்க ஆரம்பித்திருக்கு. அதனால் நீ உன் உள்ளத்தில் இருந்த அமைதியை வெளியில் தேடுவதை நிறுத்த ஆரம்பித்திருக்கிறாய். முன்பு ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை வந்தால் தான் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று நினைத்திருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட இலக்கு அடைந்தால் தான் நான் நிறைவாக இருப்பேன் என்று நம்பியிருக்கலாம். ஆனால் இப்போது ஒரு புதிய உண்மை உன் இதயத்தில் உதிக்கிறது. நிறைவு என்பது ஒரு இலக்கு அல்ல. அது ஒரு நிலை. அமைதி என்பது ஒரு பரிசு அல்ல. அது உன் இயல்பு. அன்பு என்பது வெளியிலிருந்து வருவது அல்ல. அது உன்னுள் இருந்து வெளிப்படுவது. இந்த உண்மைகள் உன் ஆன்மாவின் கதவுகளை திறந்து கொண்டிருக்கின்றன. உன் வாழ்க்கை இப்போது உன்னையே கவனிக்க ஆரம்பித்திருக்கு. அதனால் உன் ஒவ்வொரு நாளும் முன்பைவிட அர்த்தமுள்ளதாக மாறுகிறது. ஒரு சாதாரண நாள் கூட இப்போது ஒரு ஆசீர்வாதமாக தெரிகிறது. காரணம் எதுவும் இல்லாமல் நன்றியுணர்வு தோன்றுகிறது. எந்த பெரிய வெற்றியும் இல்லாமல் மகிழ்ச்சி தோன்றுகிறது. ஏனெனில் உன் ஆன்மா இனி வெளிப்புற காரணங்களுக்காக காத்திருக்கவில்லை. அது தனது ஒளியை தானே உருவாக்க ஆரம்பித்திருக்கிறது. ஒரு சூரியன் போல, ஒரு நட்சத்திரம் போல, ஒரு விளக்கு போல. உன் உள்ளத்தின் ஒளி இப்போது உன் வாழ்க்கையை வழிநடத்த ஆரம்பித்திருக்கிறது. உன் வாழ்க்கை இப்போது உன்னையே கவனிக்க ஆரம்பித்திருக்கு. அதனால் வாழ்க்கை உன்னை மெதுவாக பழைய வரம்புகளிலிருந்து விடுவிக்கிறது. நீ உன்னை பற்றி உருவாக்கிக் கொண்டிருந்த சில கதைகள் இப்போது உடைந்து கொண்டிருக்கின்றன. நான் போதுமானவன் அல்ல என்ற கதை. நான் எப்போதும் போராட வேண்டும் என்ற கதை. நான் தனியாக இருக்கிறேன் என்ற கதை. இந்த கதைகள் மெதுவாக மறைந்து வருகின்றன. அவற்றின் இடத்தில் ஒரு புதிய உண்மை பிறக்கிறது. நான் போதுமானவன். நான் வழிநடத்தப்படுகிறவன். நான் பாதுகாக்கப்படுகிறவன். நான் அன்பால் சூழப்பட்டவன். இந்த உண்மை உன் இதயத்தில் வேரூன்றும் போது வாழ்க்கை முழுவதும் வேறு நிறத்தில் தெரியும். உன் வாழ்க்கை இப்போது உன்னையே கவனிக்க ஆரம்பித்திருக்கு. அதனால் நீ இனி ஒவ்வொரு பிரச்சினையையும் ஒரு முடிவாக பார்க்க மாட்டாய். அதை ஒரு மாற்றத்தின் தொடக்கமாக பார்க்க ஆரம்பிப்பாய். ஒவ்வொரு சோதனையிலும் ஒரு பாடத்தை காண்பாய். ஒவ்வொரு தடையிலும் ஒரு வாய்ப்பை காண்பாய். இதுவே ஆன்மாவின் பார்வை. அது பயத்தை தாண்டி பார்க்கும். அது இருளை தாண்டி பார்க்கும். அது தற்போதைய தருணத்தை தாண்டி பார்க்கும். இப்போது உன் உள்ளத்தில் அந்த பார்வை உருவாகி கொண்டிருக்கிறது. உன் வாழ்க்கை இப்போது உன்னையே கவனிக்க ஆரம்பித்திருக்கு. அதனால் உன் இதயம் மேலும் மேலும் மென்மையாகிறது. மென்மை என்பது பலவீனம் அல்ல. உண்மையில் அது மிக பெரிய வலிமை. ஏனெனில் உடைந்த பிறகும் அன்பு செய்யும் இதயம் வலிமையானது. ஏமாற்றம் கண்ட பிறகும் நம்பிக்கை வைக்கும் ஆன்மா வலிமையானது. இப்போது நீ அந்த வலிமையை சுமந்து கொண்டு நடக்கிறாய். அது வெளியில் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உன் ஆன்மா அதை அறிவது. உன் இதயம் அதை உணருவது. உன் வாழ்க்கை அதை கொண்டாடுவது. உன் வாழ்க்கை இப்போது உன்னையே கவனிக்க ஆரம்பித்திருக்கு. அதனால் நீ உன் வாழ்க்கையின் சிறிய வெற்றிகளையும் மதிக்க ஆரம்பித்திருக்கிறாய். ஒரு நல்ல எண்ணம். ஒரு அமைதியான நாள். ஒரு நேர்மையான முடிவு. ஒரு அன்பான செயல். இவை அனைத்தும் வெற்றிகள். ஏனெனில் உண்மையான வெற்றி என்பது வெறும் வெளிப்புற சாதனைகள் அல்ல. அது உன் ஆன்மா வளர்ந்து கொண்டிருப்பதற்கான அடையாளம். இப்போது உன் ஆன்மா வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு அனுபவத்திலும், ஒவ்வொரு சுவாசத்திலும். உன் வாழ்க்கை இப்போது உன்னையே கவனிக்க ஆரம்பித்திருக்கு. அதனால் வாழ்க்கை உனக்கு ஒரு புதிய நம்பிக்கையை பரிசளிக்கிறது. அந்த நம்பிக்கை சூழ்நிலைகளின் அடிப்படையில் உருவானது அல்ல. அது உன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பிறந்தது. எதுவாக நடந்தாலும் நான் என் ஒளியை இழக்க மாட்டேன். எதுவாக நடந்தாலும் நான் மீண்டும் எழுவேன். எதுவாக நடந்தாலும் வாழ்க்கை என்னை சரியான இடத்திற்கு அழைத்து செல்லும். இந்த நம்பிக்கை உன் புதிய சக்தியாக மாறிக் கொண்டிருக்கிறது. அது உன்னை தாங்கும். அது உன்னை வழிநடத்தும். அது உன்னை காக்கும். உன் வாழ்க்கை இப்போது உன்னையே கவனிக்க ஆரம்பித்திருக்கு. அதனால் நீ இனி உன் கடந்த காலத்தை வெறுக்கவில்லை. அதை புரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறாய். உன் கடந்த காலம் உன்னை தண்டிக்க வரவில்லை. அது உன்னை தயார்படுத்த வந்தது. ஒவ்வொரு கண்ணீரும் உனக்கு ஒரு பாடம் கொடுத்தது. ஒவ்வொரு காத்திருப்பும் உனக்கு பொறுமையை கற்றுக் கொடுத்தது.
ஒவ்வொரு சோதனையும் உனக்கு வலிமையை கொடுத்தது. இப்போது நீ அந்த அனைத்தையும் ஒன்றாக பார்க்க ஆரம்பித்திருக்கிறாய். அதனால் உன் இதயத்தில் அமைதி அதிகரிக்கிறது. உன் வாழ்க்கை இப்போது உன்னையே கவனிக்க ஆரம்பித்திருக்கு. அதனால் வாழ்க்கை உன்னை உன் ஆன்மாவின் உண்மையான நோக்கத்திற்கு அழைத்துச் செல்கிறது. அந்த நோக்கம் உலகத்தை மாறுவது அல்ல, முதலில் உன் உள்ளத்தை ஒளிரச் செய்வது. ஒரு ஒளிரும் ஆன்மா தானாகவே உலகத்தை தொடும். ஒரு அன்பான இதயம் தானாகவே மற்ற இதயங்களை குணப்படுத்தும். ஒரு அமைதியான மனம் தானாகவே அமைதியை பரப்பும். இப்போது நீ அந்த ஒளியாக மாறிக் கொண்டிருக்கிறாய். உன் வாழ்க்கை இப்போது உன்னையே கவனிக்க ஆரம்பித்திருக்கு. அதனால் ஒவ்வொரு நாளும் உன்னை உன் உண்மையான வீட்டிற்கு அருகில் கொண்டு செல்கிறது. அந்த வீடு ஒரு இடம் அல்ல, அது ஒரு உணர்வு. அங்கே பயம் இல்லை, அங்கே அவசரம் இல்லை, அங்கே ஒப்பீடு இல்லை. அங்கே அன்பு மட்டுமே, அங்கே அமைதி மட்டுமே, அங்கே ஒளி மட்டுமே. இப்போது நீ அந்த வீட்டின் கதவிற்கு அருகில் வந்து கொண்டிருக்கிறாய். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு விழிப்புணர்வும், ஒவ்வொரு நன்றியுணர்வும் உன்னை அங்கே அழைத்துச் செல்கிறது. உன் வாழ்க்கை இப்போது உன்னையே கவனிக்க ஆரம்பித்திருக்கு. அதனால் நீ இனி வாழ்க்கையை ஒரு போராட்டமாக பார்க்க மாட்டாய். அதை ஒரு பயணமாக பார்க்க ஆரம்பிப்பாய். ஒரு புனிதமான பயணம், ஒரு அர்த்தமுள்ள பயணம், ஒரு ஒளி நிறைந்த பயணம். இந்த பயணத்தில் இன்னும் சவால்கள் வரலாம், இன்னும் காத்திருப்புகள் இருக்கலாம், இன்னும் மாற்றங்கள் நிகழலாம். ஆனால் இப்போது உன்னுள் ஒரு புதிய நம்பிக்கை இருக்கிறது. நான் இதையும் கடந்து செல்வேன். நான் இதிலிருந்தும் கற்றுக்கொள்வேன். நான் இதிலும் ஒளியை காண்பேன். இந்த நம்பிக்கையே உன் புதிய இறக்கைகள். உன் வாழ்க்கை இப்போது உன்னையே கவனிக்க ஆரம்பித்திருக்கு. அதனால் தொடர்ந்து உன் இதயத்தை கேள். தொடர்ந்து உன் ஆன்மாவை நம்பு. தொடர்ந்து உன் ஒளியை பாதுகாத்து கொள். ஏனெனில் நீ இப்போது ஒரு புதிய அத்தியாயத்தில் இருக்கிறாய். அன்பின் அத்தியாயம், அமைதியின் அத்தியாயம், விழிப்புணர்வின் அத்தியாயம், உண்மையின் அத்தியாயம். இந்த அத்தியாயம் உன் வாழ்க்கையின் மிக அழகான அத்தியாயமாக மாறப்போகிறது. ஏனெனில் உன் வாழ்க்கை இப்போது உன்னையே கவனிக்க ஆரம்பித்திருக்கு. அந்த அன்பான கவனிப்பின் ஒளியில் உன் ஆன்மா தொடர்ந்து மலர்கிறது. உன் இதயம் தொடர்ந்து விரிவடைகிறது. உன் வாழ்க்கை தொடர்ந்து அதன் உயர்ந்த அர்த்தத்தை வெளிப்படுத்துகிறது. அந்த அர்த்தம் அன்பு, அந்த அர்த்தம் நம்பிக்கை, அந்த அர்த்தம் அமைதி, அந்த அர்த்தம் முடிவில்லாத ஒளி. அந்த ஒளி நீயே, அந்த ஒளி நீயே. அதை நீ முழுமையாக உணர்ந்துவிட்டால் வாழ்க்கை பற்றிய உன் எல்லா கேள்விகளும் ஒரே நேரத்தில் மறைந்து விடாது. ஆனால் அவற்றின் மீது இருந்த பயம் மறைந்து விடும். ஏனெனில் பதில்கள் இல்லாத தருணங்களிலும் அமைதியாக இருக்க முடியும் என்பதை நீ கற்றுக்கொண்டிருப்பாய். அதுவே ஆன்மாவின் முதிர்ச்சி. அதுவே உன் உள்ளத்தின் வளர்ச்சி. உன் வாழ்க்கை இப்போது உன்னையே கவனிக்க ஆரம்பித்திருக்கு. அதனால் நீ முன்பு கவனிக்காத ஒரு உண்மையை இப்போது புரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறாய். வாழ்க்கை எப்போதும் உன்னை நேசித்துக் கொண்டே இருந்தது. சில நேரங்களில் அந்த அன்பு ஒரு ஆசீர்வாதமாக வந்தது. சில நேரங்களில் அது ஒரு பாடமாக வந்தது. சில நேரங்களில் அது ஒரு மூடப்பட்ட கதவாக வந்தது. சில நேரங்களில் அது ஒரு புதிய வாய்ப்பாக வந்தது. ஆனால் அதன் பின்னால் இருந்த நோக்கம் ஒன்றே, உன்னை உன் உண்மையான ஒளிக்கு அழைத்து செல்வது. இப்போது நீ அந்த ஒளியை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறாய். உன் வாழ்க்கை இப்போது உன்னையே கவனிக்க ஆரம்பித்திருக்கு. அதனால் உன் இதயம் பழைய காயங்களின் கதைகளை மெதுவாக முடித்து வைக்கிறது. அவை இனி உன் எதிர்காலத்தை எழுத அனுமதிக்கப்படுவதில்லை. அவை நடந்தவை. அவை உன்னை உருவாக்கின. ஆனால் அவை உன்னை வரையறுக்கவில்லை. நீ உன் வலியை விட பெரியவன். நீ உன் தோல்விகளை விட பெரியவன். நீ உன் பயங்களை விட பெரியவன். நீ உன் ஆன்மாவின் ஒளி. அந்த ஒளி இப்போது மேலும் மேலும் பிரகாசிக்கிறது. உன் வாழ்க்கை இப்போது உன்னையே கவனிக்க ஆரம்பித்திருக்கு. அதனால் நீ உன் உள்ளத்தில் மறைந்து கிடந்த பல பரிசுகளை கண்டுபிடிக்க ஆரம்பித்திருக்கிறாய். உன் பொறுமை, உன் கருணை, உன் அன்பு, உன் உறுதி, உன் நம்பிக்கை, இவை அனைத்தும் எப்போதும் உன்னுள் இருந்தன. ஆனால் சோதனைகள் வந்தபோதுதான் அவை வெளிப்பட்டன. இப்போது நீ அவற்றை மதிக்க ஆரம்பித்திருக்கிறாய். உன்னை மதிக்க ஆரம்பித்திருக்கிறாய். இதுவே உண்மையான மாற்றத்தின் தொடக்கம். உன் வாழ்க்கை இப்போது உன்னையே கவனிக்க ஆரம்பித்திருக்கு. அதனால் வாழ்க்கை உன்னை ஒவ்வொரு நாளும் இன்னும் ஆழமான நன்றியுணர்விற்கு அழைத்துச் செல்கிறது. நன்றி கூறுவதற்கு பெரிய காரணங்கள் தேவை இல்லை என்பதை நீ உணர ஆரம்பித்திருக்கிறாய். ஒரு புதிய காலை போதும். ஒரு அமைதியான சுவாசம் போதும். ஒரு நல்ல நினைவு போதும்.
ஒரு அன்பான பார்வை போதும். இந்த சிறிய தருணங்களே வாழ்க்கையின் உண்மையான செல்வங்கள். இப்போது உன் இதயம் அந்த செல்வங்களை சேகரிக்க ஆரம்பித்திருக்கிறது. உன் வாழ்க்கை இப்போது உன்னையே கவனிக்க ஆரம்பித்திருக்கு. அதனால் நீ உன் எதிர்காலத்தை பயத்தால் பார்க்காமல் நம்பிக்கையால் பார்க்க ஆரம்பித்திருக்கிறாய். எல்லாம் எப்படி நடக்கும் என்று உனக்கு இன்னும் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அது நடக்கும் என்று நம்ப ஆரம்பித்திருக்கிறாய். அந்த நம்பிக்கை ஒரு விதை. அது வளர்ந்து ஒரு மரமாக மாறும். அது வளர்ந்து ஒரு காட்டாக மாறும். அது வளர்ந்து உன் முழு வாழ்க்கையையும் மாற்றும். ஏனெனில் நம்பிக்கை என்பது வெறும் உணர்வு அல்ல. அது உருவாக்கும் சக்தி. அது மாற்றும் சக்தி. அது உயிரூட்டும் சக்தி. உன் வாழ்க்கை இப்போது உன்னையே கவனிக்க ஆரம்பித்திருக்கு. அதனால் நீ இனி அவசரப்படுவதில்லை. எல்லாவற்றிற்கும் ஒரு நேரம் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டிருக்கிறாய். ஒரு விதைக்கு ஒரு நேரம். ஒரு மலருக்கு ஒரு நேரம். ஒரு கனவுக்கு ஒரு நேரம். அதுபோல உன் வாழ்க்கைக்கும் ஒரு சரியான நேரம் இருக்கிறது. நீ இப்போது அந்த நேரத்தை நம்ப ஆரம்பித்திருக்கிறாய். அதனால் உன் மனம் அமைதியாகிறது. உன் இதயம் திறக்கிறது. உன் ஆன்மா விரிவடைகிறது. உன் வாழ்க்கை இப்போது உன்னையே கவனிக்க ஆரம்பித்திருக்கு. அதனால் உன் உள்ளத்தில் ஒரு புதிய வெளிச்சம் உருவாகிறது. அந்த வெளிச்சம் மற்றவர்களின் அங்கீகாரத்தால் எரியவில்லை. அது உன் உண்மையின் தீப்பொறியால் எரிகிறது. நீ யார் என்பதை நீ அறிந்திருக்கிறாய். நீ என்ன மதிப்புடையவன் என்பதை நீ உணர்ந்திருக்கிறாய். நீ எந்த ஒளியை சுமந்து செல்கிறாய் என்பதை நீ பார்க்க ஆரம்பித்திருக்கிறாய். இதுவே உன் புதிய சக்தி. இதுவே உன் புதிய அடித்தளம். இதுவே உன் புதிய வாழ்க்கை. உன் வாழ்க்கை இப்போது உன்னையே கவனிக்க ஆரம்பித்திருக்கு. அதனால் வாழ்க்கை உன்னை இன்னும் ஆழமான அன்பிற்கு அழைத்துச் செல்கிறது. அந்த அன்பு ஒருவருக்கான அன்பு மட்டும் அல்ல. அது வாழ்க்கைக்கான அன்பு. உனக்கான அன்பு. உன் பயணத்திற்கான அன்பு. நீ உன் கதையை நேசிக்க ஆரம்பித்திருக்கிறாய். அதில் இருந்த வலிகளோடும். அதில் இருந்த வெற்றிகளோடும். அதில் இருந்த காத்திருப்புகளோடும். அதில் இருந்த அதிசயங்களோடும். ஏனெனில் இவை அனைத்தும் சேர்ந்து தான் நீ. உன் வாழ்க்கை இப்போது உன்னையே கவனிக்க ஆரம்பித்திருக்கு. அதனால் நீ ஒவ்வொரு நாளும் உன் ஆன்மாவின் குரலை இன்னும் தெளிவாக கேட்க ஆரம்பிக்கிறாய். அந்த குரல் உன்னை ஒரு திசைக்கு அழைக்கிறது. அன்பை தேர்வு செய். அமைதியை தேர்வு செய். உண்மையை தேர்வு செய். ஒளியை தேர்வு செய். இந்த தேர்வுகள் சிறியதாக தோன்றலாம். ஆனால் அவை ஒரு வாழ்க்கையை மாற்றும் அளவுக்கு பெரியவை. இப்போது நீ அந்த மாற்றத்தின் பாதையில் நடந்து கொண்டிருக்கிறாய். உன் வாழ்க்கை இப்போது உன்னையே கவனிக்க ஆரம்பித்திருக்கு. அதனால் உன் ஆன்மா ஒவ்வொரு நாளும் மேலும் மேலும் விழித்து கொண்டிருக்கிறது. முன்பு ஒரு சுமையாக இருந்த விஷயங்கள் இப்போது பாடங்களாக தெரிகின்றன. முன்பு ஒரு இழப்பாக இருந்த விஷயங்கள் இப்போது பாதுகாப்பாக தெரிகின்றன. முன்பு ஒரு முடிவாக இருந்த விஷயங்கள் இப்போது ஒரு தொடக்கமாக தெரிகின்றன. இதுவே விழிப்புணர்வின் பரிசு. அது அர்த்தத்தை மாற்றுகிறது. அது பார்வையை மாற்றுகிறது. அது வாழ்க்கையை மாற்றுகிறது. உன் வாழ்க்கை இப்போது உன்னையே கவனிக்க ஆரம்பித்திருக்கு. அதனால் உன் இதயம் இனி மூடப்பட்ட கதவுகளை பார்த்து அழுவதில்லை. திறக்க போகும் கதவுகளை நோக்கி புன்னகைக்கிறது. ஏனெனில் வாழ்க்கை எதையாவது எடுத்துக்கொண்டால் அதற்கு பின்னால் ஒரு காரணம் இருக்கும் என்பதை நீ நம்ப ஆரம்பித்திருக்கிறாய். அந்த நம்பிக்கை உன்னை முன்னோக்கி நகர்த்துகிறது. அந்த நம்பிக்கை உன்னை தாங்குகிறது. அந்த நம்பிக்கை உன்னை ஒளிரச் செய்கிறது. உன் வாழ்க்கை இப்போது உன்னையே கவனிக்க ஆரம்பித்திருக்கு. அதனால் நீ இனி உலகத்தை வெல்ல முயற்சிப்பதில்லை. உன் உள்ளத்தை புரிந்து கொள்ள முயற்சிக்கிறாய். அதுவே பெரிய வெற்றி என்பதை நீ அறிந்திருக்கிறாய். ஒரு அமைதியான இதயம். ஒரு நம்பிக்கையான மனம். ஒரு அன்பான ஆன்மா. இவை உலகின் எந்த செல்வத்தையும் விட மதிப்புமிக்கவை. இப்போது அவை அனைத்தும் உன்னுள் வளர்ந்து கொண்டிருக்கின்றன. உன் வாழ்க்கை இப்போது உன்னையே கவனிக்க ஆரம்பித்திருக்கு. அதனால் இந்த பயணம் தொடர்ந்து அழகாகும். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய ஒளியை கொண்டு வரும். ஒவ்வொரு அனுபவமும் ஒரு புதிய ஞானத்தை கொண்டு வரும். ஒவ்வொரு சுவாசமும் ஒரு புதிய விழிப்புணர்வை கொண்டு வரும். நீ தொடர்ந்து வளர்வாய். தொடர்ந்து மலர்வாய். தொடர்ந்து ஒளிர்வாய். ஏனெனில் உன் ஆன்மா இப்போது தனது உண்மையான பாதையை கண்டுபிடித்திருக்கிறது. உன் வாழ்க்கை இப்போது உன்னையே கவனிக்க ஆரம்பித்திருக்கு. அந்த கவனிப்பு உன்னை உன் மிக உயர்ந்த வடிவத்திற்கு அழைத்துச் செல்கிறது. அங்கே அன்பு எல்லையற்றது. அங்கே அமைதி ஆழமானது. அங்கே நம்பிக்கை உடைக்க முடியாதது. அங்கே ஒளி முடிவில்லாதது. அந்த ஒளி உன்னுள் ஏற்கனவே எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த ஒளி நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டிருக்கிறது.
அந்த ஒளி உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு மூலையையும் தொடத் தொடங்கியுள்ளது. ஏனெனில் உன் வாழ்க்கை இப்போது உன்னையே கவனிக்க ஆரம்பித்திருக்கு. அந்த அன்பான கவனிப்பின் வழியாக நீ உன் ஆன்மாவின் உண்மையான மகத்துவத்தை நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிறாய். உன் இதயத்தின் முடிவில்லா சக்தியை உணர்ந்து கொண்டிருக்கிறாய். உன் உள்ளத்தின் நிரந்தர ஒளியை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறாய். அந்த ஒளி அணையாது. அந்த அன்பு குறையாது. அந்த அமைதி மறையாது. ஏனெனில் அவை அனைத்தும் நீயே. ஏனெனில் அவை அனைத்தும் நீயே. அந்த உண்மையை முழுமையாக உணர்ந்தபோது வாழ்க்கை உனக்கு எதிராக நடந்த எல்லா நிகழ்வுகளும் கூட ஒரு புதிய அர்த்தத்தை பெற ஆரம்பிக்கும். நீ ஒரு காலத்தில் சாபம் என்று நினைத்த சில விஷயங்கள் இன்று ஆசீர்வாதமாக தோன்றும். நீ இழப்பு என்று நினைத்த சில தருணங்கள் இன்று பாதுகாப்பாக தோன்றும். நீ முடிவு என்று நினைத்த சில பாதைகள் இன்று புதிய தொடக்கங்களாக தெரியும். உன் வாழ்க்கை இப்போது உன்னையே கவனிக்க ஆரம்பித்திருக்கு. அதனால் உன் இதயம் பழைய பாரங்களை மெதுவாக கீழே இறக்கி வைக்கிறது. பல வருடங்களாக சுமந்து வந்த கவலைகள், யாரிடமும் சொல்லாத வருத்தங்கள், உள்ளுக்குள் மட்டும் வைத்திருந்த ஏமாற்றங்கள், இவை அனைத்தும் இப்போது உன் ஆன்மாவின் ஒளியில் கரைந்து கொண்டிருக்கின்றன. ஏனெனில் ஒளி வந்த பிறகு இருளை பிடித்து வைத்திருக்க முடியாது. அன்பு வந்த பிறகு பயத்தை பிடித்து வைத்திருக்க முடியாது. அமைதி வந்த பிறகு குழப்பத்தை பிடித்து வைத்திருக்க முடியாது. இப்போது உன் வாழ்க்கை அன்பின் திசையில் நகர்ந்து கொண்டிருக்கிறது. உன் வாழ்க்கை இப்போது உன்னையே கவனிக்க ஆரம்பித்திருக்கு. அதனால் வாழ்க்கை உனக்கு ஒரு புதிய சக்தியை அளிக்கிறது. அது கட்டுப்படுத்தும் சக்தி அல்ல. அது ஏற்றுக்கொள்ளும் சக்தி. எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் நம்பும் சக்தி. எல்லா பதில்களும் இல்லாவிட்டாலும் முன்னே செல்லும் சக்தி. இந்த சக்தி மிகவும் அரிதானது. ஏனெனில் அது ஆன்மாவின் ஆழத்திலிருந்து வருகிறது. அது வெளிப்புற உலகால் கொடுக்கப்படுவதில்லை. அது உன் உள்ளத்தின் அமைதியில் பிறக்கிறது. இப்போது அந்த அமைதி உன் வாழ்க்கையின் அடித்தளமாக மாறிக்கொண்டிருக்கிறது. உன் வாழ்க்கை இப்போது உன்னையே கவனிக்க ஆரம்பித்திருக்கு. அதனால் நீ ஒவ்வொரு நாளும் உன்னை இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறாய். முன்பு நீ உன்னை குறைகளின் வழியாக பார்த்திருக்கலாம். இப்போது நீ உன்னை வாய்ப்புகளின் வழியாக பார்க்கிறாய். முன்பு நீ உன்னை பயங்களின் வழியாக பார்த்திருக்கலாம். இப்போது நீ உன்னை ஒளியின் வழியாக பார்க்கிறாய். இந்த மாற்றம் மெதுவாக நடந்தாலும் அது மிகவும் ஆழமானது. ஏனெனில் ஒரு மனிதன் தன்னை பார்க்கும் விதம் மாறும்போது அவன் வாழும் விதமும் மாறுகிறது. உன் வாழ்க்கை இப்போது உன்னையே கவனிக்க ஆரம்பித்திருக்கு. அதனால் உன் ஆன்மா தினமும் ஒரு புதிய பாடலை பாடுகிறது. அந்த பாடல் நம்பிக்கையின் பாடல். அந்த பாடல் அன்பின் பாடல். அந்த பாடல் அமைதியின் பாடல். அதை உன் காதுகள் கேட்காமல் இருக்கலாம். ஆனால் உன் இதயம் கேட்கிறது. உன் ஆன்மா உணர்கிறது. உன் வாழ்க்கை அதற்கு பதிலளிக்கிறது. அதனால் தான் சில நேரங்களில் எந்த காரணமும் இல்லாமல் உன் மனம் லேசாகிறது. எந்த காரணமும் இல்லாமல் ஒரு புன்னகை மலர்கிறது. எந்த காரணமும் இல்லாமல் ஒரு நம்பிக்கை பிறக்கிறது. அவை எல்லாம் உன் ஆன்மாவின் மொழிகள். உன் வாழ்க்கை இப்போது உன்னையே கவனிக்க ஆரம்பித்திருக்கு. அதனால் நீ இனி நேற்று நடந்தவற்றில் சிக்கி வாழவில்லை. நீ இன்று என்ன ஆகிக் கொண்டிருக்கிறாய் என்பதை கவனிக்க ஆரம்பித்திருக்கிறாய். இது மிகவும் பெரிய மாற்றம். ஏனெனில் கடந்த காலம் நினைவுகளை தரும். ஆனால் தற்போதைய தருணம் வாழ்க்கையை தரும். இப்போது நீ வாழ்க்கையை தேர்வு செய்கிறாய். இப்போது நீ ஒளியை தேர்வு செய்கிறாய். இப்போது நீ அன்பை தேர்வு செய்கிறாய். இந்த தேர்வுகள் உன் எதிர்காலத்தை உருவாக்குகின்றன. உன் வாழ்க்கை இப்போது உன்னையே கவனிக்க ஆரம்பித்திருக்கு. அதனால் உன் இதயம் இனி யாரிடமும் போட்டி போடுவதில்லை. அது தனது சொந்த பயணத்தை மதிக்கிறது. ஒரு மலர் மற்றொரு மலரின் நேரத்தை பார்த்து மலராது. ஒரு நட்சத்திரம் மற்றொரு நட்சத்திரத்தின் ஒளியை பார்த்து பிரகாசிக்காது. அவை தங்களின் இயல்பில் வாழ்கின்றன. அதுபோல நீயும் இப்போது உன் இயல்பிற்கு திரும்பிக் கொண்டிருக்கிறாய். உன்னை ஒப்பிடாமல், உன்னை குறைக்காமல், உன்னை மறைக்காமல், உன்னாகவே. உன் வாழ்க்கை இப்போது உன்னையே கவனிக்க ஆரம்பித்திருக்கு. அதனால் வாழ்க்கை உன்னை இன்னும் ஆழமான நம்பிக்கைக்கு அழைக்கிறது. அந்த நம்பிக்கை வெறும் நல்ல நாட்களில் மட்டும் இருக்காது. சவால்களின் நடுவிலும் இருக்கும். காத்திருப்புகளின் நடுவிலும் இருக்கும். தெரியாத எதிர்காலத்தின் நடுவிலும் இருக்கும். ஏனெனில் அது சூழ்நிலைகளின் மீது கட்டப்படவில்லை. அது உன் ஆன்மாவின் உண்மையின் மீது கட்டப்பட்டுள்ளது. அந்த உண்மை ஒருபோதும் உடையாது. அந்த உண்மை ஒருபோதும் மறையாது. அந்த உண்மை எப்போதும் உன்னை வழிநடத்தும். உன் வாழ்க்கை இப்போது உன்னையே கவனிக்க ஆரம்பித்திருக்கு.
அதனால் நீ உன் உள்ளத்தில் மறைந்து கிடந்த கனவுகளை மீண்டும் பார்க்க ஆரம்பித்திருக்கிறாய். ஒரு காலத்தில் சாத்தியமில்லை என்று நினைத்த விஷயங்கள் இப்போது மீண்டும் அழைக்கின்றன. ஒரு காலத்தில் விட்டுவிட்ட ஆசைகள் இப்போது மீண்டும் உயிர் பெறுகின்றன. ஏனெனில் உன் ஆன்மா ஒருபோதும் அவற்றை மறக்கவில்லை. அது சரியான நேரத்திற்காக காத்திருந்தது. இப்போது அந்த நேரம் வந்திருக்கிறது. இப்போது நீ தயாராக இருக்கிறாய். உன் வாழ்க்கை இப்போது உன்னையே கவனிக்க ஆரம்பித்திருக்கு. அதனால் உன் உள்ளத்தில் ஒரு புதிய தைரியம் மலர்கிறது. அது சத்தமாக பேசும் தைரியம் அல்ல. அது அமைதியாக நம்பும் தைரியம். அது உன் உண்மையில் நிலைத்து நிற்கும் தைரியம். அது உன் ஒளியை மறைக்காமல் வாழும் தைரியம். இந்த தைரியம் உன்னை மாற்றுகிறது. இந்த தைரியம் உன்னை உயர்த்துகிறது. இந்த தைரியம் உன்னை உன்னுடன் இணைக்கிறது. உன் வாழ்க்கை இப்போது உன்னையே கவனிக்க ஆரம்பித்திருக்கு. அதனால் ஒவ்வொரு நாளும் உனக்கு ஒரு புதிய வாய்ப்பாக மாறுகிறது. நேற்று எப்படி இருந்தது என்பது முக்கியமில்லை. இன்று எப்படி வாழ்கிறாய் என்பதுதான் முக்கியம். இன்று நீ ஒரு நல்ல எண்ணத்தை விதைக்கலாம். இன்று நீ ஒரு அன்பான வார்த்தையை பகிரலாம். இன்று நீ உன்னை மன்னிக்கலாம். இன்று நீ உன்னை நேசிக்கலாம். இந்த சிறிய செயல்களே பெரிய மாற்றங்களின் விதைகள். அவை மெதுவாக வளர்கின்றன. ஆனால் ஒருநாள் அவை உன் வாழ்க்கையை முழுவதுமாக மலரச் செய்கின்றன. உன் வாழ்க்கை இப்போது உன்னையே கவனிக்க ஆரம்பித்திருக்கு. அதனால் நீ இனி வாழ்க்கையை புரிந்து கொள்ள முயற்சிப்பதை விட அதை உணர ஆரம்பித்திருக்கிறாய். ஒரு காற்றின் மென்மையை, ஒரு சூரிய உதயத்தின் அமைதியை, ஒரு இதயத்தின் அன்பை, ஒரு ஆன்மாவின் ஒளியை. இந்த உணர்வுகள் தான் வாழ்க்கையின் உண்மையான மொழி. இப்போது நீ அந்த மொழியை கற்றுக்கொண்டிருக்கிறாய். இப்போது நீ அந்த மொழியில் வாழ ஆரம்பித்திருக்கிறாய். உன் வாழ்க்கை இப்போது உன்னையே கவனிக்க ஆரம்பித்திருக்கு. அதனால் உன் ஆன்மா தினமும் உனக்கு ஒரே செய்தியை அனுப்புகிறது. நம்பு, நட, ஒளிர், நேசி. இந்த 4 விதைகள் உன் வாழ்க்கையின் தோட்டத்தில் வளர்ந்து கொண்டிருக்கின்றன. அவை வளரும்போது உன் உலகமும் மாறும். உன் பார்வையும் மாறும். உன் அனுபவங்களும் மாறும். ஏனெனில் உள்ளே என்ன வளர்கிறதோ வெளியே அதுவே மலரும். உன் வாழ்க்கை இப்போது உன்னையே கவனிக்க ஆரம்பித்திருக்கு. அந்த அன்பான கவனிப்பின் வழியாக நீ உன் ஆன்மாவின் முடிவில்லா ஆழத்தை கண்டுபிடித்து கொண்டிருக்கிறாய். உன் இதயத்தின் அளவற்ற அன்பை உணர்ந்து கொண்டிருக்கிறாய். உன் உள்ளத்தின் நிரந்தர அமைதியை அணைத்து கொண்டிருக்கிறாய். இந்த பயணம் இன்னும் தொடரும். இந்த ஒளி இன்னும் பெருகும். இந்த அன்பு இன்னும் விரிவடையும். இந்த அமைதி இன்னும் ஆழமாகும். ஏனெனில் உன் வாழ்க்கை இப்போது உன்னையே கவனிக்க ஆரம்பித்திருக்கு. அந்த கவனிப்பின் ஒளியில் நீ ஒவ்வொரு நாளும் உன் உண்மையான வடிவத்தை நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறாய். அந்த வடிவம் பயமற்றது. அந்த வடிவம் அன்பானது. அந்த வடிவம் அமைதியானது. அந்த வடிவம் ஒளிமயமானது. அந்த வடிவம் அழியாதது. அந்த வடிவம் நீயே. அந்த வடிவம் நீயே. அந்த உண்மையை உன் ஆன்மா ஏற்கனவே அறிந்திருக்கிறது. இப்போது உன் மனமும் அதை மெதுவாக புரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறது. இதுவரை நீ வாழ்க்கையை வெளியிலிருந்து புரிந்து கொள்ள முயன்றாய். ஆனால் இப்போது வாழ்க்கை உன்னை உன் உள்ளத்தின் கதவுகள் வழியாக அழைத்துச் செல்கிறது. அங்கே வார்த்தைகளால் விளக்க முடியாத ஒரு அமைதி இருக்கிறது. அங்கே காரணங்கள் இல்லாமல் மலரும் ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. அங்கே யாராலும் எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு நம்பிக்கை இருக்கிறது. உன் வாழ்க்கை இப்போது உன்னையே கவனிக்க ஆரம்பித்திருக்கு. அதனால் உன் ஆன்மா தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக தனது உண்மையான நிறத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. முன்பு பயத்தால் மறைக்கப்பட்ட இடங்களில் இப்போது ஒளி பரவுகிறது. முன்பு சந்தேகத்தால் நிரம்பியிருந்த இடங்களில் இப்போது நம்பிக்கை மலர்கிறது. முன்பு காயங்களால் நிறைந்திருந்த இடங்களில் இப்போது குணமடைதல் நிகழ்கிறது. இது ஒரு சாதாரண மாற்றம் அல்ல. இது உன் ஆன்மாவின் வசந்த காலம். நீண்ட கால குளிருக்கு பிறகு வரும் முதல் வெப்பம் போல. நீண்ட இருளுக்கு பிறகு வரும் முதல் விடியல் போல. நீண்ட காத்திருப்புக்கு பிறகு வரும் முதல் புன்னகை போல. உன் வாழ்க்கை இப்போது உன்னையே கவனிக்க ஆரம்பித்திருக்கு. அதனால் வாழ்க்கை உன்னிடம் மெதுவாக ஒரு ரகசியத்தை பகிர்கிறது. நீ ஒருபோதும் தனியாக நடக்கவில்லை. சில நேரங்களில் அப்படி தோன்றியிருக்கலாம். சில நேரங்களில் யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று உணர்ந்திருக்கலாம். ஆனால் உன் ஆன்மாவின் பாதையில் எப்போதும் ஒரு ஒளி உன்னுடன் இருந்தது. அது உன்னை வழிநடத்தியது. அது உன்னை காத்தது. அது உன்னை மீண்டும் மீண்டும் எழுப்பியது. இப்போது நீ அந்த ஒளியை உணர ஆரம்பித்திருக்கிறாய். அதனால் உன் இதயத்தில் ஒரு புதிய நம்பிக்கை வேரூன்றுகிறது. உன் வாழ்க்கை இப்போது உன்னையே கவனிக்க ஆரம்பித்திருக்கு.
அதனால் நீ உன் கடந்த காலத்தை பார்த்து வருந்துவதற்கு பதிலாக அதிலிருந்து கிடைத்த ஞானத்தை பார்க்க ஆரம்பித்திருக்கிறாய். ஒவ்வொரு அனுபவமும் ஒரு ஆசிரியர் என்பதை புரிந்து கொண்டிருக்கிறாய். ஒவ்வொரு சோதனையும் ஒரு வலிமையை உருவாக்கியது என்பதை உணர ஆரம்பித்திருக்கிறாய். நீ இப்போது இருப்பது தற்செயலாக உருவான மனிதன் அல்ல. ஒவ்வொரு கண்ணீராலும் உருவாக்கப்பட்டவன். ஒவ்வொரு நம்பிக்கையாலும் உருவாக்கப்பட்டவன். ஒவ்வொரு விழிப்புணர்வாலும் உருவாக்கப்பட்டவன். அதனால் உன் பயணத்திற்கு மதிப்பு இருக்கிறது. அதனால் உன் கதைக்கு அர்த்தம் இருக்கிறது. உன் வாழ்க்கை இப்போது உன்னையே கவனிக்க ஆரம்பித்திருக்கு. அதனால் நீ இனி வெளிப்புற சத்தங்களை விட உன் உள்ளத்தின் குரலை அதிகமாக கேட்க ஆரம்பித்திருக்கிறாய். அந்த குரல் எப்போதும் மென்மையானது. அது உன்னை தள்ளுவதில்லை. அது உன்னை பயமுறுத்துவதில்லை. அது வெறுமனே சொல்கிறது, அமைதியாக இரு, நம்பிக்கையுடன் இரு, அன்பாக இரு, உண்மையாக இரு. இந்த 4 வார்த்தைகளில் முழு வாழ்க்கையின் ஞானம் மறைந்து கிடக்கிறது. இப்போது நீ அந்த ஞானத்தை வாழ ஆரம்பித்திருக்கிறாய். உன் வாழ்க்கை இப்போது உன்னையே கவனிக்க ஆரம்பித்திருக்கு. அதனால் உன் இதயம் முன்பைவிட அதிகமாக திறக்கிறது. நீ உலகத்தை சந்தேகத்துடன் பார்ப்பதை குறைக்கிறாய். வாழ்க்கையை நம்பிக்கையுடன் பார்க்க ஆரம்பிக்கிறாய். ஒவ்வொரு நாளும் உனக்காக ஏதோ நல்லதை கொண்டு வர முடியும் என்பதை நம்ப ஆரம்பிக்கிறாய். இந்த நம்பிக்கை ஒரு ஒளி. அது உன் பாதையை வெளிச்சமாக்குகிறது. அது உன் மனதை லேசாக்குகிறது. அது உன் ஆன்மாவை உயர்த்துகிறது. உன் வாழ்க்கை இப்போது உன்னையே கவனிக்க ஆரம்பித்திருக்கு. அதனால் வாழ்க்கை உன்னை மெதுவாக உன் முழுமையான திறனுக்கு அழைத்துச் செல்கிறது. நீ நினைத்ததை விட அதிகமான ஒளி உன்னுள் இருக்கிறது. நீ நம்பியதை விட அதிகமான அன்பு உன்னுள் இருக்கிறது. நீ கற்பனை செய்ததை விட அதிகமான சக்தி உன்னுள் இருக்கிறது. இந்த உண்மைகளை இப்போது நீ கண்டுபிடிக்க ஆரம்பித்திருக்கிறாய். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய அடுக்கு திறக்கப்படுகிறது. ஒவ்வொரு அனுபவமும் ஒரு புதிய புரிதலை தருகிறது. ஒவ்வொரு அமைதியான தருணமும் ஒரு புதிய உண்மையை காட்டுகிறது. உன் வாழ்க்கை இப்போது உன்னையே கவனிக்க ஆரம்பித்திருக்கு. அதனால் நீ இனி உன் குறைகளை எண்ணிக்கொண்டிருக்கவில்லை. உன் ஆசீர்வாதங்களை எண்ண ஆரம்பித்திருக்கிறாய். உன் வாழ்க்கையில் இன்னும் வராதவற்றை பார்த்து வருந்துவதில்லை. ஏற்கனவே வந்திருப்பவற்றை பார்த்து நன்றியுடன் இருக்க ஆரம்பித்திருக்கிறாய். இதுவே உள்ளத்தின் செல்வம். நன்றியுணர்வு இருக்கும் இடத்தில் குறைவு உணர்வு இருக்காது. அன்பு இருக்கும் இடத்தில் பயம் நீண்ட நேரம் தங்காது. அமைதி இருக்கும் இடத்தில் குழப்பம் கரைந்து விடும். இப்போது உன் வாழ்க்கை அந்த திசையில் நகர்கிறது. உன் வாழ்க்கை இப்போது உன்னையே கவனிக்க ஆரம்பித்திருக்கு. அதனால் உன் ஆன்மா ஒரு புதிய தன்னம்பிக்கையை பெறுகிறது. அது அகங்காரத்தின் தன்னம்பிக்கை அல்ல. அது அமைதியான நம்பிக்கை. வாழ்க்கை என்னை சரியான இடத்திற்கு அழைத்து செல்லும் என்ற நம்பிக்கை. நான் எவ்வளவு முறை விழுந்தாலும் மீண்டும் எழ முடியும் என்ற நம்பிக்கை. இந்த நம்பிக்கை உன் இதயத்தில் ஆழமாக வேரூன்றுகிறது. அது நாளுக்கு நாள் வலுவடைகிறது. அது உன்னை முன்னே நகர்த்துகிறது. உன் வாழ்க்கை இப்போது உன்னையே கவனிக்க ஆரம்பித்திருக்கு. அதனால் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய அத்தியாயமாக மாறுகிறது. நீ பழைய கதையை மீண்டும் மீண்டும் வாழவில்லை. நீ ஒரு புதிய கதையை எழுதி கொண்டிருக்கிறாய். அந்த கதையில் அதிகமான ஒளி இருக்கிறது. அதிகமான அன்பு இருக்கிறது. அதிகமான உண்மை இருக்கிறது. அந்த கதையின் முக்கியமான கதாபாத்திரம் நீ. அந்த கதையின் ஒளி நீ. அந்த கதையின் நம்பிக்கை நீ. அந்த கதையின் இதயம் நீ. உன் வாழ்க்கை இப்போது உன்னையே கவனிக்க ஆரம்பித்திருக்கு. அதனால் நீ இனி உன் ஆன்மாவின் அழைப்பை புறக்கணிக்க முடியாது. அது உன்னை தொடர்ந்து அழைக்கிறது. இன்னும் உண்மையாக வாழ அழைக்கிறது. இன்னும் அன்பாக வாழ அழைக்கிறது. இன்னும் விழிப்புணர்வுடன் வாழ அழைக்கிறது. அந்த அழைப்பு நாளுக்கு நாள் தெளிவாகிறது. அந்த அழைப்பு நாளுக்கு நாள் ஆழமாகிறது. அந்த அழைப்பு நாளுக்கு நாள் உன்னை உன்னிடம் நெருக்கமாக கொண்டு வருகிறது. உன் வாழ்க்கை இப்போது உன்னையே கவனிக்க ஆரம்பித்திருக்கு. அதனால் உன் உள்ளத்தில் இருக்கும் ஒளி இனி மறைந்து இருக்க விரும்புவதில்லை. அது வெளிப்பட விரும்புகிறது. அது உலகத்தை தொட விரும்புகிறது. அது மற்ற இதயங்களுக்கும் நம்பிக்கையை கொடுக்க விரும்புகிறது. ஏனெனில் ஒளியின் இயல்பு பிரகாசிப்பது. அன்பின் இயல்பு பகிரப்படுவது. அமைதியின் இயல்பு பரவுவது. இப்போது அந்த மூன்றும் உன்னுள் உயிர் பெற்று நிற்கின்றன. உன் வாழ்க்கை இப்போது உன்னையே கவனிக்க ஆரம்பித்திருக்கு. அதனால் தொடர்ந்து உன் பாதையில் நட. தொடர்ந்து உன் இதயத்தை நம்பு. தொடர்ந்து உன் ஆன்மாவின் குரலை கேள். தொடர்ந்து ஒளியை தேர்வு செய். ஏனெனில் நீ இப்போது ஒரு புதிய உலகத்தின் வாசலில் நிற்கிறாய்.
அந்த உலகம் வெளியே இல்லை. அது உன்னுள் இருக்கிறது. அங்கே முடிவில்லா அன்பு இருக்கிறது. அங்கே ஆழமான அமைதி இருக்கிறது. அங்கே அழியாத நம்பிக்கை இருக்கிறது. அங்கே நீ முழுமையாக நீயாக இருக்கிறாய். அங்கே எந்த முகமூடியும் இல்லை. அங்கே எந்த பயமும் இல்லை. அங்கே எந்த சந்தேகமும் இல்லை. அங்கே ஒளி மட்டுமே. அந்த ஒளி நீயே. உன் வாழ்க்கை இப்போது உன்னையே கவனிக்க ஆரம்பித்திருக்கு. அந்த கவனிப்பின் அன்பான அரவணைப்பில் உன் ஆன்மா தொடர்ந்து விழித்துக் கொண்டிருக்கிறது. உன் இதயம் தொடர்ந்து மலர்ந்து கொண்டிருக்கிறது. உன் வாழ்க்கை தொடர்ந்து அதன் உயர்ந்த அர்த்தத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. அந்த அர்த்தம் அமைதி. அந்த அர்த்தம் அன்பு. அந்த அர்த்தம் நம்பிக்கை. அந்த அர்த்தம் முடிவில்லாத ஒளி. அந்த ஒளி என்றும் அணையாதது. அந்த ஒளி என்றும் உன்னுள் இருப்பது. அந்த ஒளி நீயே. அந்த ஒளி நீயே. அந்த ஒளி எப்போதும் உன்னுள் இருந்தது. ஆனால் இப்போது தான் நீ அதை தெளிவாக பார்க்க ஆரம்பித்திருக்கிறாய். ஒரு நீண்ட இரவுக்கு பிறகு வானத்தில் மெதுவாக வெளிப்படும் விடியலை போல உன் ஆன்மாவின் உண்மையான அழகு உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு மூலையிலும் பரவ ஆரம்பித்திருக்கிறது. உன் வாழ்க்கை இப்போது உன்னையே கவனிக்க ஆரம்பித்திருக்கு. அதனால் நீ இனி உன்னை தேடிக் கொண்டு அலைவதில்லை. நீ உன்னை கண்டுபிடிக்க ஆரம்பித்திருக்கிறாய். இந்த கண்டுபிடிப்பு வெளிப்புற வெற்றிகளை விட பெரியது. ஏனெனில் உலகம் முழுவதையும் வெல்வதை விட உன் உள்ளத்தின் அமைதியை அடைவது உயர்ந்த சாதனை. இப்போது அந்த அமைதி உன்னுள் வேரூன்றி கொண்டிருக்கிறது. மெதுவாக, ஆழமாக, நிலையாக. அந்த அமைதி உன் எண்ணங்களை மாற்றுகிறது. அந்த அமைதி உன் பார்வையை மாற்றுகிறது. அந்த அமைதி உன் வாழ்க்கையின் அர்த்தத்தை மாற்றுகிறது. உன் வாழ்க்கை இப்போது உன்னையே கவனிக்க ஆரம்பித்திருக்கு. அதனால் வாழ்க்கை உன்னிடம் ஒரு புதிய உண்மையை வெளிப்படுத்துகிறது. நீ இதுவரை அனுபவித்த ஒவ்வொரு விஷயமும் வீணாகவில்லை. எந்த கண்ணீரும் வீணாகவில்லை. எந்த காத்திருப்பும் வீணாகவில்லை. எந்த சோதனையும் வீணாகவில்லை. அவை அனைத்தும் உன்னை உருவாக்கின. அவை அனைத்தும் உன்னை தயார் செய்தன. அவை அனைத்தும் உன்னை இன்றைய இந்த தருணத்திற்கு கொண்டு வந்தன. இப்போது நீ அந்த பயணத்தின் அர்த்தத்தை புரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறாய். உன் வாழ்க்கை இப்போது உன்னையே கவனிக்க ஆரம்பித்திருக்கு. அதனால் உன் ஆன்மா கடந்த காலத்தின் சுமைகளை விடுவிக்க ஆரம்பித்திருக்கிறது. நீ எடுத்துச் செல்ல வேண்டாத நினைவுகளை விடுவிக்கிறது. நீ சுமக்க வேண்டாத குற்ற உணர்வுகளை விடுவிக்கிறது. நீ பாதுகாக்க வேண்டாத பயங்களை விடுவிக்கிறது. ஒவ்வொரு விடுதலையும் உன்னை லேசாக்குகிறது. ஒவ்வொரு மன்னிப்பும் உன்னை சுதந்திரமாக்குகிறது. ஒவ்வொரு ஏற்றுக்கொள்ளுதலும் உன்னை முழுமையாக்குகிறது. இப்போது உன் இதயம் அந்த சுதந்திரத்தை அனுபவிக்க ஆரம்பித்திருக்கிறது. உன் வாழ்க்கை இப்போது உன்னையே கவனிக்க ஆரம்பித்திருக்கு. அதனால் நீ வாழ்க்கையை ஒரு சோதனையாக அல்ல, ஒரு பரிசாக பார்க்க ஆரம்பித்திருக்கிறாய். ஒவ்வொரு காலையும் ஒரு புதிய வாய்ப்பாக தெரிகிறது. ஒவ்வொரு மாலையும் ஒரு நன்றியுணர்வாக தெரிகிறது. ஒவ்வொரு சுவாசமும் ஒரு ஆசீர்வாதமாக தெரிகிறது. இந்த பார்வை ஒரு சாதாரண மாற்றம் அல்ல. இது ஆன்மாவின் விழிப்பு. ஒரு விழித்த ஆன்மா வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்திலும் அர்த்தத்தை காணும். இப்போது நீ அந்த அர்த்தத்தை உணர ஆரம்பித்திருக்கிறாய். உன் வாழ்க்கை இப்போது உன்னையே கவனிக்க ஆரம்பித்திருக்கு. அதனால் உன் உள்ளத்தில் இருந்த மறைக்கப்பட்ட கனவுகள் மீண்டும் உயிர் பெறுகின்றன. ஒரு காலத்தில் சாத்தியமில்லை என்று நினைத்த விஷயங்கள் இப்போது சாத்தியமாக தெரிகின்றன. ஒரு காலத்தில் தூரமாக தோன்றிய இலக்குகள் இப்போது உன்னை அழைக்கின்றன. ஏனெனில் நீ மாறிக்கொண்டிருக்கிறாய். உன் நம்பிக்கை மாறிக்கொண்டிருக்கிறது. உன் பார்வை மாறிக்கொண்டிருக்கிறது. உன் உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது. வெளிப்புற சூழ்நிலைகள் மட்டுமல்ல, உன் உள்ளத்தின் நிலையும் மாறிக்கொண்டிருக்கிறது. உன் வாழ்க்கை இப்போது உன்னையே கவனிக்க ஆரம்பித்திருக்கு. அதனால் வாழ்க்கை உனக்கு ஒரு புதிய மொழியை கற்றுக் கொடுக்கிறது. அந்த மொழி வார்த்தைகளின் மொழி அல்ல. அது உணர்வுகளின் மொழி. அது அமைதியின் மொழி. அது ஆன்மாவின் மொழி. அந்த மொழி சொல்கிறது, அவசரப்படாதே, பயப்படாதே, சந்தேகப்படாதே, நம்பு. இந்த ஒரு வார்த்தை உன் வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டது. நம்பு. நீ எடுத்து வைக்கும் அடுத்த அடியை நம்பு. உன் உள்ளத்தின் குரலை நம்பு. உன் ஆன்மாவின் ஒளியை. உன் வாழ்க்கை இப்போது உன்னையே கவனிக்க ஆரம்பித்திருக்கு. அதனால் உன் இதயம் மேலும் மேலும் திறக்கிறது. அன்பை பெறவும், அன்பை பகிரவும், அன்பாக வாழவும். முன்பு சில காயங்கள் உன்னை மூட வைத்திருக்கலாம். சில ஏமாற்றங்கள் உன்னை பின்வாங்க வைத்திருக்கலாம். ஆனால் இப்போது உன் ஆன்மா மீண்டும் மலர ஆரம்பித்திருக்கிறது. மீண்டும் நம்ப ஆரம்பித்திருக்கிறது. மீண்டும் ஒளிர ஆரம்பித்திருக்கிறது.
இதுவே குணமடைவதின் உண்மையான அடையாளம். உன் வாழ்க்கை இப்போது உன்னையே கவனிக்க ஆரம்பித்திருக்கு. அதனால் நீ உன்னை புதிய கண்களால் பார்க்க ஆரம்பித்திருக்கிறாய். முன்பு குறைகளாக தெரிந்த சில விஷயங்கள் இப்போது உன் தனித்துவமாக தெரிகின்றன. முன்பு பலவீனமாக தோன்றிய சில விஷயங்கள் இப்போது உன் மனிதத்தன்மையின் அழகாக தெரிகின்றன. நீ முழுமையாக இருக்க, குறையற்றவனாக இருக்க வேண்டியதில்லை. நீ ஏற்கனவே முழுமையானவன். இந்த உண்மையை உன் இதயம் ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்திருக்கிறது. அதனால் உன் உள்ளத்தில் ஒரு புதிய அமைதி பிறக்கிறது. உன் வாழ்க்கை இப்போது உன்னையே கவனிக்க ஆரம்பித்திருக்கு. அதனால் வாழ்க்கை உன்னை உன் உண்மையான வலிமையுடன் இணைக்கிறது. அந்த வலிமை வெளியில் காட்டப்பட வேண்டியதில்லை. அது அமைதியாக இருக்கலாம், அது மென்மையாக இருக்கலாம், ஆனால் அது ஆழமானது, அது நிலையானது, அது அழியாதது. அந்த வலிமை உன்னை எல்லா புயல்களையும் கடக்க வைக்கும். அந்த வலிமை உன்னை எல்லா இருள்களிலும் ஒளியாக வைத்திருக்கும். அந்த வலிமை உன்னை உன்னுடன் இணைத்து வைத்திருக்கும். உன் வாழ்க்கை இப்போது உன்னையே கவனிக்க ஆரம்பித்திருக்கு. அதனால் ஒவ்வொரு நாளும் உன் ஆன்மா இன்னும் அதிகமாக விழித்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு அனுபவமும் ஒரு புதிய புரிதலை தருகிறது. ஒவ்வொரு அமைதியான தருணமும் ஒரு புதிய உண்மையை வெளிப்படுத்துகிறது. நீ இப்போது வளர்ந்து கொண்டிருக்கிறாய். ஆனால் அது வெளியே மட்டும் அல்ல, உள்ளே, ஆழத்தில், ஆன்மாவின் மையத்தில். அங்கே தான் உண்மையான மாற்றம் நிகழ்கிறது. உன் வாழ்க்கை இப்போது உன்னையே கவனிக்க ஆரம்பித்திருக்கு. அதனால் நீ இனி வாழ்க்கையை கட்டுப்படுத்த முயற்சிப்பதில்லை. அதனுடன் இணைந்து நடக்க ஆரம்பித்திருக்கிறாய். நீ ஓட்டத்திற்கு எதிராக நீந்துவதில்லை, ஓட்டத்துடன் நகர ஆரம்பித்திருக்கிறாய். இதுவே நம்பிக்கையின் சக்தி. இதுவே ஒப்படைப்பின் அழகு. இதுவே ஆன்மாவின் சுதந்திரம். உன் வாழ்க்கை இப்போது உன்னையே கவனிக்க ஆரம்பித்திருக்கு. அதனால் வாழ்க்கை உன்னிடம் தினமும் ஒரே செய்தியை பகிர்கிறது. நீ பாதுகாக்கப்பட்டவன். நீ வழிநடத்தப்படுகிறவன். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். நீ நேசிக்கப்படுகிறவன். இந்த உண்மைகள் உன் இதயத்தில் ஆழமாக வேரூன்றும் போது எந்த புயலும் உன்னை முழுமையாக குலைக்க முடியாது. ஏனெனில் உன் அடித்தளம் இனி பயம் அல்ல, அது நம்பிக்கை, அது அன்பு, அது அமைதி. உன் வாழ்க்கை இப்போது உன்னையே கவனிக்க ஆரம்பித்திருக்கு. அதனால் தொடர்ந்து உன் ஒளியை நம்பு. தொடர்ந்து உன் இதயத்தை கேள். தொடர்ந்து உன் ஆன்மாவின் அழைப்பை பின்பற்று. ஏனெனில் இந்த பயணம் இன்னும் முடிவடையவில்லை. இது இன்னும் அழகாக போகிறது, இன்னும் ஆழமாக போகிறது, இன்னும் ஒளிமயமாக போகிறது. உன் வாழ்க்கை இப்போது உன்னையே கவனிக்க ஆரம்பித்திருக்கு. அந்த அன்பான கவனிப்பின் அரவணைப்பில் உன் ஆன்மா தனது உண்மையான சிறகுகளை விரிக்க ஆரம்பித்திருக்கிறது. உன் இதயம் தனது உண்மையான பாடலை பாட ஆரம்பித்திருக்கிறது. உன் வாழ்க்கை தனது உண்மையான அர்த்தத்தை வெளிப்படுத்த ஆரம்பித்திருக்கிறது. அந்த அர்த்தம் அன்பு, அந்த அர்த்தம் நம்பிக்கை, அந்த அர்த்தம் அமைதி, அந்த அர்த்தம் ஒளி. அந்த ஒளி உன்னுள் என்றும் எரிந்து கொண்டிருக்கும். அந்த ஒளி உன்னை என்றும் வழிநடத்தி கொண்டிருக்கும். அந்த ஒளி ஒருபோதும் அணையாது. ஏனெனில் அந்த ஒளி நீயே.